ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஹாஷி ரிஷி சேனல்லேருந்து இன்றைக்கி ஒரு கதை. என்ன கதைனா, நரி கற்றுக் கொடுத்த பாடம். அதாவது ஒரு நாள் ஒரு நரி காட்டுக்குள்ளே இருந்துகிட்ருக்கு. அப்போ அந்த வழியாக வந்த ஒரு சன்னியாசி என்ன பண்ணுறாரு, வேடனால் அந்த நரி வேட்டையாடப்பட்டிருக்கு. அதில் ரெண்டு கால் மட்டும் அடிபட்டுருச்சு. இதை பார்த்த அந்த சன்னியாசிக்கு என்ன தோணுச்சு, நரி பார்க்குறதுக்கு ஒரு மரத்தடியில் இருக்குது, இவ்வளோ குண்டாக குழுன்னு இருக்குது. ஆனால் இதுக்கு அடிபட்டிருக்கு, இதால் போய் எதுவுமே செய்ய முடியாது, வேட்டையாடி ஒரு விலங்கையோ சாப்பிடவும் முடியாது. இது மட்டும் எப்படி சாப்பாடு, இதுக்கான சாப்பாடு கிடைக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு வாட்டி சிங்கம் என்ன பண்ணுது, வேட்டையாடி மிருகத்தை அதை பாதி அது சாப்பிட்டு மிச்சத்தை எடுத்துகிட்டு நரிக்கு கொடுக்குது. இதை மாதிரி பண்ணிகிட்டு இருக்கத அந்த சன்னியாசி அவரோட கண்ணில் உட்காந்து கண்ணாலே பார்த்த உடனே அவருக்கு ஒன்றுமே தாங்க முடியல, ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்படி இந்த நரி இவ்வளோ கொழுன்னு இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த ஊனமுற்ற நரிக்கு அந்த சிங்கர்கிட்ட கொடுக்குற உணவை பார்த்தோன்னே அப்போ இந்த சன்னியாசிக்கு தோணுது, அப்போ கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு இதுதான் பல்து என்னென்னா, கடவுள் நம்மையும் ஒரு இடத்துல உட்காந்து தியானம் பண்ணோம்னா நமக்கும் நமக்கான உணவு நம்மளை தேடி வரும் அப்படின்றதுக்காக நமக்கு கடவுள் சொல்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்ட அந்த முனிவர் என்ன பண்ணுறாரு, சரி ஓகே இனிமேல் நம்மளும் இங்கேயே உட்காந்து தியானம் பண்ணிகிட்டே இருப்போம், நமக்கான சாப்பாடு நம்மக்கிட்ட வந்துடும் தேடி, அப்படின்றனால நம்ம எங்கேயும் போய் தேடிக்கிடி அலைய வேண்டியதில்லை அப்படின்னு நினச்சிட்டு அவரும் என்ன பண்ணுறாரு, ஒரு 3 நாளாக ஒரே இடத்துல உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கார். தியானம் பண்ணினே இருக்கும்போது ஒரு நாள் அவரால் முடியல, ரொம்ப பசி அதிகமாக எடுக்குது. அந்த டைமில் அந்த சைடாக ஒரு யோகியை பார்த்து கேட்குறாரு, இது எனக்கு கடவுள் சொன்னவர் தானே அப்படின்னு சொன்னார். ஆமாம், அது கடவுள் தான் நமக்கு இந்த மாதிரி இருந்தால் நமக்கு நிறையாவோ இல்லை சிங்கமாகவோ இருக்கணும்னா நம்ம இப்படி சாப்பாடு கிடைக்கும்னு சொல்லியிருக்காரே தவிர, அதையே நீங்கள் இந்த கதை மூலமாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட விதம் நிறையா இருக்கணும்னு நினச்சிங்க, அதையே நீங்கள் சிங்கமாக இருக்கக்கூடாது. அதாவது நீதி என்னன்னா, சிங்கம் ஒரு அடிப்பட்ட விலங்குக்கு ஒரு உணவெட்டம் தேடி கொடுக்குதில்ல, அதேமாதிரி உங்களுக்கு தேவையான உணவை நீங்கள் தேடிக்கக்கூடாது, இங்கே இருக்கும்ல அப்படின்ட்டு சொல்கிறாரு. அதாவது நீங்கள் நிறையா இருக்கிறீங்களா சிங்கமாக இருக்கீங்களான்றது உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்றது தான் கடவுள் உங்களை முடிவை நீங்களாக எடுக்கணுன்றதை தான் விடுறாரு. அவருக்கு வழியை தான் காமிக்கிறத தவிர அந்த வழியிலேருந்து நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்கன்னு உங்கள் கையில் கொடுத்துருக்காரு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.